மழைக்காலங்களில் புரதம் நிறைந்த நொறுக்கு தீனிய சுருக்குன்னு நல்லா பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்க கூடாது, மண்டையில ஒரு கொட்டு வாங்கிக்கிங்க. ஓகேவா? சோ எனது அருமை சகோதர சகோதரிகளை, நிறைய பேர் வைத்த கேள்வி என்னன்னா பூரா பௌர்ணமாவே செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களை காணமே அப்படின்னு. சோ வர்றேன், நானும் வர்றேன். பௌர்ணமா கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆயிட்டு இருக்கிறதுனால அவங்களே அதிகமா முன்னாடி நிக்க வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பவுன் ஃபுட்ஸ்லயும் சரி, பவுனம்மா அப்படிங்கிற அவங்களுடைய தனி ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் சரி, யூடியூப்லையும் சரி. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகட்டும். அப்புறம் நான் தனியாக ஜெம்சியில் பவுன் ஃபுட்ஸில் தனியாக பவுனம்மாவும் தெரிவிக்க விடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குளிர்காலம் நல்ல மழை தட்டி காய போடுது, சூரியனை பார்த்து 4 நாள் ஆகுது, உடம்பு சோம்பலாகவே இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்க, உடம்பு சோம்பலாகவே இருக்குது. ஏதாவது நொறுக்கு தீனி திங்கணும் போல கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்ன அர்த்தம்னா, உடம்புக்கு குளிர்காலத்துக்கு தகுந்த ஊட்டச்சத்து இல்லை, ரெகுலர் ஃபுட்டு வேலை செய்யல, சூட் ஆகல. நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ அப்போ உடம்பு நம்மளுக்கு கேட்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கொழுப்போட சேர்ந்த மாதிரி புரதம் கொடுக்கணும். நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் அதெல்லாம் போக போக வளர்க்குறேன். அதற்காக இந்த நிகழ்ச்சி, அதோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக தான் இப்போ இவ்வளவு தூரம் வளர்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதற்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா சேர்த்தலாம். தெளிவா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம முழுதா பார்த்துக்கணும். இதோட ட்ரெய்லர் அதுக்கப்புறம் 2வது விடுவோம். அதாவது குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட சுடுறோட ஃபைனல் எல்லாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லயும் மெயின் வீடியோலயும் வரும். அதை பார்த்துக்கிட்டு அது முழு நீள காணொலி எங்கேன்னு உடனே கேட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைவ்ல தான் இருக்கும், வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நாட்டு கடலை மாவு. சரிங்களா? நம்ம எடுத்துக்க வேண்டியது நாட்டு கடலை மாவு. இப்ப மதிய நேரத்துக்கானதும் இல்லாம சாயங்காலத்துக்கான ஒரு நொறுக்கு தீனிக்கு நம்ம தயார் பண்ண போறோம். ஸோ அதற்கு 1/2 கிலோ மாவு வாங்கிட்டு வந்ததில் கரெக்டா 1/4 கிலோ நம்ம எடுத்துக்கிட்டோம். இது கூட சம அளவு, எந்த அளவு போட்டோமோ சம அளவு பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா, நாட்டு கடலை மாவு கூட பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா சம அளவு. உடனே இது என்னன்னு கேட்காதீங்க, ஏற்கனவே பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டேன். அதாவது செய்தும் காண்பிச்சுட்டேன். மில்லுல அரைக்கிறதுல இருந்து இங்க கொண்டாந்து சுத்தம் பண்ற வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இங்க சொல்லிடலாம். என்னங்க, 6 தானியம். சரிங்களா? ரேஷன் கோதுமை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம். ஓகேங்களா? அந்த 6 போட்டு அரைச்சி எடுத்துக்கிறது தான் பவுன் ஃபுட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் ஆட்டா. எல்லாத்துக்கும் ஒரே காம்பினேஷன் இல்லை, எங்க உடல் வாக்கு கேட்டுற மாதிரி இப்ப நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லியிருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டுக்கேன். இப்ப இது 2ஐயும் கலக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த முறுமுறுப்பும் நம்ம சொல்ற மாதிரி கார்போஹைட்ரேட்டும் வர்றதுக்காக 20%. என்னங்க, வெறும் 20%. அதாவது முதல்ல கடலை மாவு ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா, நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு வச்சு 200. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றீங்க, இப்போ நம்ம போட்டிருக்கிற அரிசி மாவு நீங்க சேர்த்திங்க. குடும்ப உறவுகள் அதுவும் இன்கிரீடியன்ஸ் 2. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கரெக்டா பரட்டியாச்சுங்களா? இப்போ இதுல முதல்ல எடுங்க, இங்கதான் ஹைலைட்டே இருக்குது. முதல்ல இந்த வெங்காய சாறு, நம்ம அறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டு, சரிங்களா, இதுல இருக்கிற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள், வெங்காய காரம் நல்லா இந்த மாவுல முதல்ல இறங்கப்படணும். இங்க பாருங்க, தண்ணியே ஊத்தாம நல்லா வந்து மாவுல நல்லா கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்த்துக்குங்க. நல்லா போட்டு பிணைஞ்சு அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே வெளியே ஒடியாந்துடணும். என்ன ஆயிரணுங்க, வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே வெளியே ஒடியாந்துடணும். அந்த அளவுக்கு நசுக்கிடுங்க. கைக்கு ஒரு எக்ஸசைஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வர மிளகாய், ஓகேங்களா, அறுத்து வச்சிருக்கிற ரெட் சில்லி அதையும் போட்டு அந்த வரமிளகாய் காரமும் நல்லா இந்த மாவுல முதல்ல இறங்குற மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, உப்பு கரைசல் பவுனமா தயார் பண்ணுவாங்க, பாத்துக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இரும்பு கடாயில வறுத்து பொடி பண்ணி இருக்கிற கல் உப்புங்க, நல்லா நோட் பண்ணணும். நீங்க இரும்பு கடாயில வறுத்து பொடி பண்ணிக்கிற கல்லுப்பு. இப்ப பவுனம்மா இதை பார்த்துட்டு இதை காட்டுங்க. சாதாரண டேப் வாட்டர்ல கல்லுப்பை போட்டு கலக்கிக்கிறாங்க, கலக்கி விடுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி குருமிளகு பொடி கொடுங்க, பெப்பர் பவுடரும் போட்டுங்க. குளிர்காலத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ பெப்பருமே ட்ரையா போட்டு அதை எல்லாத்தையும் இந்த சைடுல பண்ணி விட்டுக்கலாம். இதுல இன்னும் வந்து உடல் சூடு உள்ளவங்க, அந்த பிரச்சனை உள்ளவங்க சங்கடமே விடாம சுக்க சேர்த்துங்க.
சரிங்களா. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அடுத்தது ஆட் பண்ணிக்கங்க. பெப்பர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், ஆனியன், ரெட் சில்லி, ஓகேங்களா. கிராம் தால் அப்படிம்பாங்க கடலை மாவுக்கு, அது கூட வீட் ஃப்ளோர்னு சொல்லிடலாம். அவங்க வெளிநாட்டுக்காரர் அரைச்சி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா. இப்போ இந்த உப்பு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிடிங்க பிணைஞ்சோம்னா அல்டிமேட்டாக ரெடி, ஓகேங்களா. ரொம்ப கொதன்னு எடுத்துடக்கூடாதுங்க, போண்டாவாக வரக்கூடாது, பக்கவடா பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் நீ தெரியுமா சொல்லுங்க. வைங்க இங்கே வைங்க, இன்னும் எப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 தாட்டி பிரிச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா அதோட பக்குவம் போயிடும், பொறுப்பு போய் அப்புறம் ரொம்ப பார்த்தீங்கன்னா கடக்கு முடக்குன்னு ஆயிடும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஈரப்பதம் பூரா இதில் இறங்க விட்டால் சரி, என்னது போதுமா, ஏன்னா தண்ணி கரெக்டாக இருக்கு. இப்போ பவுனம்மா வழக்கம் போல எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க, ரேஷன் பாம் ஆயில். நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்புல தயாரிக்கக்கூடிய ரேஷன் பாம் ஆயில் சுத்தி செய்து இப்போ அதை பயன்படுத்த போறோம். ஓகே, ரேஷன் பாம் ஆயில் ஏற்கனவே சுத்தி செய்யறது எப்படின்னு போட்டிருக்கிறோம். அதை கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் பார்த்திருக்கீங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு வீடியோவை 80 லட்சம் பேர் பார்த்திருக்கீங்க. அந்த 80 லட்சம் பேர் அந்த சுத்தி செய்யறதை மட்டும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத காட்டினா தானே உண்மையா இருக்கும். நம்ம சும்மா வியூஸ்க்காக பண்ணல, நாங்க பயன்படுத்துறதுக்காக இந்த ரேஷன் பாம் ஆயில சுத்தி செஞ்சோம். அந்த சுத்தி செஞ்ச ரேஷன் பாம் ஆயில ஏற்கனவே போண்டா சுட்டாச்சு, கோதுமை தனியா மல்டி பர்பஸ் ஆட்டால வடை சுட்டாச்சு. இது கொஞ்சம் புரதத்தை வேற லெவல்ல நம்மளுக்கு ஏத்தி கொடுக்கறதுக்காக நம்ம தயார் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா செஞ்சா 10க்கு மேற்பட்ட பதார்த்தம் செய்யலாங்கிறதுல இதுவும் ஒரு பிரிவா எடுத்துக்கங்க, ஓகேங்களா. இங்க பாருங்க, நம்ம நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. ஏன் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னோம்னா, அந்த கோதுமை மாவு கடலை மாவு முதல்ல ஈவனா கலங்கி கிடைச்சாதான் எல்லா இப்போ நம்ம போடக்கூடிய எப்படி சொல்லுங்க பக்கவடைனே வச்சுக்கங்களேன் ஒரே டேஸ்டா இருக்கும். நீங்க மாவை போட்டுட்டு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, வரிசையா எல்லாத்தையும் டக்குன்னு மேல போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே தண்ணி ஊற்றி கலக்குவாங்க. கடலை மாவு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அல்ப சுல்பமா இன்னொன்னோட சரியா கலங்காது. அது தண்ணி ஊற்றிட்டு அது உருண்டையா போய் சேர்ந்துடும். ஸோ நீங்க இதை எடுத்தீங்கனாலே இந்த வடையில அங்கங்க சின்ன புருடா கடலை மாவு சேர்ந்து நின்றோம். அப்படி நின்றுச்சுன்னா சுவை இருக்காது. இந்த மல்டி பர்பஸ் ஆட்டாவோட நல்லா உள்ள களைய விட்டீங்கன்னா சேர விட்டீங்கன்னா தான் அந்த பழம். இப்போ பிணையறதுக்குள்ள அங்கேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னி பிணைஞ்சிட்டு இருக்கிறேன் நான், ஓகேங்களா. ஸோ வேற லெவல்ல பக்குவம் பார்த்துக்குங்க, எப்படி இருக்குது உதிரியா இருக்கிறது பார்த்துக்குங்க, ஓகேங்களா. இப்போ அது காஞ்சந்தி போட்டு எடுத்து சாப்பிட்டு காட்டுற வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது. நிறைய கேள்வி கேட்ட சகோதரிகளுக்காக டிப்ஸும் இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும், தெளிவாக கேட்டுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று வந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணிடுங்களா, அதாவது என்ன காமிச்சிருச்சான்னு காலையில் அதுக்குள்ள நம்ம பிடிச்சி ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ ஆரம்பிக்கலாங்களா. மெயின் மேட்ரு, எதற்காக குளிர்காலத்தில் இதை பயன்படுத்த வேண்டும்? ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் மை டியர் ஃபாரினர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ், why we use this type of recipes especially rainy season. ஓகே, மழை காலங்களில் ஏன் இந்த ரெசிபியை பயன்படுத்த வேண்டும்? மழை காலத்துல நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து சாதாரணமா இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்காது. காரணம் என்னன்னா, சுத்தி அட்மாஸ்பியருடைய டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அதாவது வெய்ய காலத்துல நம்ம இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்துடைய வெப்பநிலையை காட்டிலும் குளிர்காலத்துல குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுனா, உடம்பு நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் இதுகளெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சு ஹீட் கொடுத்து அது மூலியமா பாத்தீங்கன்னா 98.1 ஃபேரன் ஹீட்டும் சரிங்களா, அல்லது 37 டிகிரி சென்டிகிரேட்லயும் மெயின்டைன் பண்ணிக்கும். அப்படி மெயின்டைன் பண்றதுக்குன்னு தனியா ஒரு எனர்ஜியை செலவு செய்யணும். வெய்ய காலத்துல எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி வெய்ய காலத்துல வேர்க்க வச்சு குளிர விடும், மழை காலத்துல உள்ளுக்குள்ளேயே வச்சு எரிச்சு என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதனாலதான் அதிகமா உச்சா போக வேண்டியது வரும் மழை காலத்துல அதிகமா. ஸோ அப்படி பண்றதுனால நம்ம உடம்புக்கு நார்மலா வெய்ய காலத்துல நம்ம சர்வே பண்ணிட்டு இருந்தது டக்குன்னு, அதுவும் ஃபர்ஸ்ட் மழை வெயில் இது நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தேவைப்படும்.
மழைக்கே அதாவது மழை காலத்திலே தொடர்ந்து இருந்து பழகினவங்களுக்கு பெரிய அளவில் தேவைப்படாது. இப்போ தயாராகிடுச்சு. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. அதை பாவம் நம்ம பக்குவமாக எடுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். அதாவது வெய்ய காலத்துல இருந்து சடனா சேஞ்ச் ஆகி ஃபர்ஸ்ட் மழை காலமா மாறும் பாத்தீங்களா, அந்த டயத்துல உடம்பு ஃபர்ஸ்ட் அதுக்கு பிராக்டிஸ் ஆகுறதுக்கு என்னதான் வருடம் நம்ம அந்த சீசனை பார்த்து இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகிற ஆகையில இந்த மாதிரி நொறுக்கு தீனி நிறைய கேட்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது பார்த்தீங்களா, தேவையில்லாமல் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காகவும் வெய்ய காலத்தை விட இந்த அட்மாஸ்பியர்ல ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பூஞ்சைகள் காத்துலயே அதெல்லாம் ரொம்ப மைக்ரான் கணக்கில் இருக்கு. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக வச்சுக்கிற கிருமிகள் வச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய வந்து காத்துல தண்ணியில சரிங்களா நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்படி சந்திக்கிறப்ப அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் புரதம் வேணும், புரோட்டீன். பிகாஸ் புரோட்டீன் உள்ள போய் என்னவா மாறும் பவுனம்மா சொல்லுங்க. உன்னத்தாம புரோட்டீன் உள்ள போய் என்னவா சேஞ்ச் ஆகு. பேப்பர் பேன் முடிக்கிற அவ்வளவு தூரம் பாடம் எடுத்திருக்க சொல்லு. கரெக்ட் தான் சொல்லு. அமினோ அமிலம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல கிளவி எப்படி தயாராயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. சிம்பிளா வைங்க சொல்லு. தாய் கிளவி தெரி கொடுத்து பாத்தீங்களா. யோசிச்சாலும் நான் சொல்லி கொடுக்காம தாய் கிளவி சொல்லிட்டாங்க. சோ புரதம் உள்ள போய் என்னவா கன்வெர்ட் ஆகும், அமினோ ஆசிட்டா கன்வெர்ட் ஆகும். அந்த அமினோ ஆசிட் மூலியமா நம்ம உடம்புக்கு எப்படி சொல்றதுங்க எதிர்ப்பு சக்தி வருது. நான் சொல்லிங்க இன்று நவீன கால விஞ்ஞானம் சொல்லுது. சோ அந்த அமினோ ஆசிட்டை உடம்புல மொத்தம் 20 வகையானது இருக்கு. அதுல ஏதோ 12 உடம்பே உற்பத்தி பண்ணிக்குதான் சரிங்களா. அதுல எடுத்துருங்க உடம்பே உற்பத்தி பண்ணிக்குதான். ஒரு 8 அணம் என்னமோ தான் நம்ம சாப்பிட்றோமா என்னென்னமோ சொல்றாங்க. இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது உங்க முன்னாடி வைக்கிறோம் சரிங்களா. அந்த மாதிரி புரதத்தோட இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அமினோ ஆசிட் உற்பத்தி பண்றதுக்காக. ஸோ அந்த நோய் கிருமிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டு பார்த்துருவோங்களா. சாமிக்கு மேல வச்சிருவோம். அந்த கடிக்கீழ அந்த இதை வச்சே புரிஞ்சிடலாம். எந்த எடுத்து சாப்பிடுமா அதெல்லாம் பேசுவாங்க. நீங்க பாத்துக்கங்க அம்மாவை சாப்பிட்றாங்க. அது ஒன்று எடுத்து சாப்பிடு. இது சாமிக்கிட்டு ஆனால் பிறக்க ஆகி வறக்க சாப்பிடல சரிங்களா. அந்த புரத தேவைக்காகவும் நம்ம அதிகமா அந்த வெய்ய காலத்துல இழக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, குளுக்கோஸா மாத்தி எரிக்கிறது, அதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறதுக்காகவும் கண்ட பூஞ்சைகள் அதில் இருந்ததுனால நம்ம உடம்பை காப்பாத்திக்கிறதுக்காகவும் புரதத்தை கொழுப்போட எடுத்துக்கணும் நம்ம சொல்ற மாதிரில. அதுக்காகத்தாங்க இந்த நொறுக்கு தீனி. சும்மா பொழுதுபோக்குறதுக்காக மழை காலத்துல நொறுக்கு தீனி திங்கன்னு உடம்பு கேட்கல. சிலர் வந்து இதை தாண்டியும் அடிமையா இருந்து கேட்கறவங்க வேற. அதை இந்த லிஸ்ட்ல சேர்த்திக்காதீங்க சரிங்களா. பொதுவா நார்மலா கேட்கறது இந்த கேட்டகரி. கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் மழை காலம் வந்தா இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும். தோன்றப்ப சங்கடமே விடாம எல்லாம் நாட்டு ரகம் வீட்டு தயாரிப்பு எடுத்து வச்சு வேற லெவல்ல நம்ம என்ன பண்ணிக்குவோங்க சாப்பிட்டுக்குவோம். இப்ப அப்படி வந்துதான் சாப்பிட போறேன். ஸோ என்னென்ன போட்டோம், எது செஞ்சோம், ஏன் சாப்பிடணும், எதற்காக இந்த சேஞ்ச் ஓவர்கள் நம்ம இதை சந்திக்கிறோங்கிறதெல்லாம் முதல் கொண்டு உங்களுக்கு தெளிவா வச்சாச்சு. ஸோ என்ன தினமை சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி நொறுக்கு தீனி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றீங்க, வீட்டிலேயே இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி மாவுகள்லாம் முன்னாடியே தயாரிச்சு வச்சிருந்தீங்கன்னா இது புளிக்கவெல்லாம் விட வேண்டாங்க. சும்மா எடுத்து போட்டா வேலை முடிஞ்சது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்குறது இதெல்லாம் சக்குன்னு வெங்காயத்தை அறுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல தெறிக்க விட்டுறலாம். வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகள், ஆசை தீர திங்க வேண்டிய ஆயில் உணவுகள், பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் வீட்டிலேயே ரெடி. இதை தின்னுட்டு கொழுப்பு உள்ள போயிரும், நம்ம வந்து உடம்ப ஏத்தறக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு டிப்ஸ் இருக்குது. ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு எடுத்துக்கிட்டது போக மிச்சம் அதிகமா உள்ள நிக்கிறத முந்தைய நிகழ்ச்சியிலேயே இருக்குது. கொள்ளு, தட்டப்பயிறு சரிங்களா.
அதுகளில் பயன்படுத்தி கொள்ளுக்கீரை செஞ்சு சின்ன குரு வித்தையை செஞ்சிட்டோம்னா ஒருவேளை நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளா உள்ள போய் இது பண்ணது போக கெட்டது உருவாகும் இல்லைங்களா, அந்த கெட்டதையும் நம்ம வெளியே தூக்கி விசிறிடலாம். ஓகே, ஸோ புதிதா யாராவது வந்தாலுமே போதிய அளவு புரிதலை தர்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் தெளிவா வளர்க்குறோம். கன்யூஸா போட்டுட்டு இருக்கிறது வேற. என தருமை சகோதர சகோதரிகளே, கொழுப்பு நல்லது, கொழுப்பை கொண்டாடு, அலுப்பை துண்டாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாசகம். எப்படி இயற்கையோட இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் மாதிரி கொழுப்பை கொண்டாடு, அலுப்பை துண்டாடு. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன், போதிய அளவுல நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ வழக்கம் போல பவுனம்மாவும் இதை சாப்பிட்றாங்க. அவங்களுடைய மூட்டு வலிக்கு, கால்சியம் பிரச்சனைக்கு, அவங்கள நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி சொல்றாங்க அதிகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய உடல் இழக்கக்கூடிய சக்தி அந்த மழை காலத்துல இருந்து மீட்கிறதுக்கு இதைய இப்ப இதுல வந்து ஒரு 40-16 40% நான் 60% பவுனம்மா சாப்பிட்டுக்குவோம். ஸோ இப்படித்தான் நான் 64 வயதுல இருக்கிற பவுனம்மாவையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன், என்னையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன். மருத்துவம் எப்படி சொல்லுதுங்க, உணவே மருந்துங்கிற நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல. ஸோ நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல உணவு தயாரிப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா முழு பலனையும் பெற முடியும். தொடர்ச்சியா தெரிஞ்சுங்க. வழக்கம் போல பவுனம்மா போடுங்க எண்டு காடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாடுவோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.